வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா யூனிட்டி மெட்டா டோக்கனுடைய ப்ராஜெக்ட் பிளான் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க. மேலும் கூடவே ஒரு பெல் ஐக்கான் வரும், அதையும் கிளிக் பண்ணிக்கிறங்க. ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தி பெஸ்ட் டீசென்ட்ரலைஸ்டு ஸ்டேக்கிங் ப்ராஜெக்ட். ஸோ யூனிட்டி மெட்டா டோக்கன் அப்படின்ற ஒரு கம்பெனியில் தான் நம்ம ஸ்டேக் பண்ண போகிறோம். ஸோ இவங்களுடைய இந்த கம்பெனியில் எத்தனை ஆக்டிவ் யூசர்ஸ் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 12 மில்லியன் ஆக்டிவ் யூசர்ஸ் இந்த கம்பெனியில் இருக்காங்க. அதே மாதிரி கம்பெனியோடைய க்ரோத் பார்த்திங்கன்னா 240%, அதாவது வருஷத்துக்கு 240% இந்த கம்பெனியுடைய க்ரோத் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதே மாதிரி 99% சாட்டிஸ்ஃபிகேஷன் ஆகிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இவங்க 2 விதமான காயின்ஸ் நமக்கு கொடுக்குறாங்க. ஸோ ரெண்டுமே ஸ்டேக்கிங் ப்ராஜெக்ட் தான். ஒன்று பார்த்திங்கன்னா யூனிட்டி மெட்டா டோக்கன், மற்றொன்று பார்த்திங்கன்னா யூபிட் காயின். ஸோ இந்த யூபிட் காயினுக்கும் யூனிட்டி மெட்டா டோக்கனுக்கும் என்ன சார் டிஃப்ரெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூனிட்டி மெட்டா டோக்கன் பார்த்திங்கன்னா பிஎன்பி ஸ்மார்ட் செயினில் ரன் ஆகக்கூடிய ஒரு டோக்கன் தான். அது ஒரு ஓன் காயின் கிடையாது. அதாவது பிஎன்பி ஸ்மார்ட் செயினில் ரன் ஆகக்கூடிய ஒரு ஓன் டோக்கன். அதே மாதிரி யூபிட் காயின் பார்த்திங்கன்னா யூஸ்கேன் பிளாக் செயினில் ரன் ஆகக்கூடிய ஒரு காயின். அதாவது பிஎன்பி ஸ்மார்ட் செயினில் ரன் ஆகக்கூடிய ஒரு டோக்கன் பார்த்திங்கன்னா யூனிட்டி மெட்டா டோக்கன். யூபிட் காயின் அப்படின்றது யூபிட் ஸ்கேனில் ஒரு பிளாக் செயினில் ரன் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஒரு காயின். சரிங்களா, இது ரெண்டுக்கும் இதுதான் டிஃப்ரெண்ட். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இவங்களுடைய ஈகோ சிஸ்டம் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, யூபிட் ஸ்கேன் இருக்குது. நீங்கள் மேலே பார்த்த மாதிரி யூபிட் ஸ்கேன் வச்சுருக்காங்க. யூபிட் ஸ்கேன் அப்படின்னா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இப்போ நார்மல் ட்ரான்ஸ் ஸ்கேன், பிஎஸ்சி ஸ்கேனு, இடிஹெச், ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா சொந்தமாக ஒரு பிளாக் செயின் அவங்கவுங்க வச்சுருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இவங்க ஒரு ஓனாக யூபிட் ஸ்கேன் அப்படின்ற ஓன் ப்ராஜெக்ட் ஒன்று வச்சுருக்காங்க. இது அவங்களுடைய ஈகோசிஸ்டத்தில் இருக்குது. ஸோ அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா யூபிட் ப்ரோ அப்படின்னு ஒரு எக்ஸ்சேஞ்ச் இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா யூபிட் ஸ்வாப், அடுத்து A4 கிளப் கேமிங் பிளாட்ஃபார்ம், அடுத்து பார்த்திங்கன்னா யூனிட்டி மெட்டா டோக்கன் இருக்குது, யூபிட் காயின் இருக்குது, யூபிட் கார்டு. ஸோ நீங்கள் நிறையா கம்பெனி பார்த்துருப்பீங்க, கார்டு லான்ச் பண்ணுறோம், அவங்க கிரிப்டோ கார்டு லான்ச் பண்ணுறதா சொல்லி நிறைய கம்பெனி பார்த்துருப்பீங்க. ஆனால் இவங்க ஒரு கார்டு லான்ச் பண்ணி அதை இன்றைக்கி நிறைய இடத்துல ஷாப்பிங் பண்ணிகிட்ருக்காங்க. அதே மாதிரி பெட்ரோல் போட்டுட்ருக்காங்க. நிறையா பர்பஸ்க்கு அந்த கார்டை யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. மற்ற கம்பெனிகள் என்னென்ன பண்ணுவோம்னு சொன்னாங்களோ அதை இவங்க செஞ்சு காட்டி சாத்தியப்படுத்தியிருக்காங்க. ஸோ நானே கூட அந்த கார்டு பர்ச்சேஸ் பண்ண போகிறேன். எனக்கு மேலே உள்ள லீடர்ஸ் எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா யூபிட் ஸ்கேன் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஓன் பிளாக் செயின், இவங்களுடைய ஓன் பிளாக் செயின். நீங்கள் இந்த யூபிட் காயினை போய் இந்த ஸ்கேனில் செக் பண்ணி பார்த்துக்கலாம். எவ்வளோ ட்ரான்சாக்ஷன் நடந்திருக்கு, எவ்வளோ ஹோல்டர்ஸ் இருக்காங்க, எந்தெந்த வேலெட்டில் எவ்வளோ காயின் இருக்குது, 5% மேலே எந்த வேலெட்லையும் இருக்கான்றதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். அதே மாதிரி பெர் ஹவர்ஸுக்கு எவ்வளோ ட்ரான்சாக்ஷன் நடக்குது, பெர் நிமிட்ஸுக்கு எவ்வளோ ட்ரான்சாக்ஷன் நடக்குது, எல்லா இதையுமே நீங்கள் இந்த யூபிட் ஸ்கேனில் செக் பண்ணி பார்த்துக்கலாம். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா யூபிட் ப்ரோ எக்ஸ்சேஞ்ச் இருக்குது. இவங்க சொந்தமாக ஒரு எக்ஸ்சேஞ்ச் வச்சுருக்காங்க அப்படின்றத நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். அதில் பார்த்திங்கன்னா 24/7 சப்போர்ட் சர்வீஸ் இருக்குது. 2 பில்லியன் லிக்விடிட்டி ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா லோ ஃபீஸில் இந்த எக்ஸ்சேஞ்சில் நீங்கள் ட்ரேட் பண்ணிக்கலாம். அது யூனிட்டி மெட்டா டோக்கன் பார்த்திங்கன்னா 90% டெக்ஸைலில் லாக் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 90% காயினை டெக்ஸைலில் லாக் பண்ணியிருக்காங்க. இதை எப்போ எடுக்க முடியும் சார்னு பார்த்திங்கன்னா கம்பெனியே நினச்சாலும் இப்போதைக்கு எடுக்க முடியாது. 2031 வரைக்கும் இந்த காயினை குறிப்பிட்ட பர்சன்ட், அதாவது பெர் இயருக்கு இவ்வளோ தான் ரிலீஸ் பண்ண முடியும் அப்படின்ற பட்சத்துக்கு அவங்க லாக் பண்ணி வச்சுருக்காங்க. சரிங்களா, ஸோ அப்போ கம்பெனியே நினச்சா கூட அதை இப்போதைக்கு எடுக்க முடியாது. ஸோ அதனால் இந்த காயினுடைய வேல்யூ $1000 மேலே இன்க்ரீஸ் ஆகும் கண்டிப்பாக. ஸோ அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா பர்னிங் 0.1% பர்னிங். எதுனா ஒயிட் பேப்பருக்கும் அந்த ஆடிட் ரிப்போர்ட்டுக்காக வெரிஃபைடுக்காக பர்ன் பண்ணுறாங்க. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா டீசென்ட்ரலைஸ்டு 100% லிக்விடிட்டி பர்னடு. அதாவது டீசென்ட்ரலைஸ் 100% லிக்விடிட்டி பர்ன் பண்ணுறாங்க. ஒன்ஸ் ஒரு காயின் லிக்விடிட்டி இருந்தால் மட்டும்தான் அந்த காயின் ரன் ஆகும். ஸோ இன்றைக்கி நிறைய கம்பெனிகளில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நாங்களும் ஓன் காயின் கொண்டு வரோம், ஓனாக பிளாக் செயின் வச்சுருக்கோம்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் அவங்களுடையது ஓன் பிளாக் செயின் கிடையாது. இன்னொரு பிளாக் செயினில் ரன் பண்ணக்கூடிய இன்னொரு பிளாக் செயினை இவங்களோட ஓன் பிளாக் செயினாக எடுத்துக்காட்டி ரன் பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ அது சென்ட்ரலைஸ்டு காயின், இது டீசென்ட்ரலைஸ். இன்னொன்று பார்த்தீங்கன்னா லிக்விடிட்டி பர்ன் பண்ணுறாங்க. அதாவது 100% லிக்விடிட்டி பர்ன் பண்ணுறதுனால லிக்விடிட்டி இங்கே ஆட்டோமேட்டிக்காக ரீஸ்டார்ட் ஆகி இது இன்வெஸ்ட் ஆகிட்டே இருக்கும். அதாவது லிக்விடிட்டி ஆட் ஆகிக்கிட்டே இருக்கும்.
ஒரு காயின் வந்து ரன் பண்ணணும் அப்படின்னா லிக்விடிட்டி ஆட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நிறைய கம்பெனிகள் சீக்கிரமாக மூடிட்டு போகிறதுக்கு காரணம் என்னென்னா, அதாவது ஓன் கரன்சி இருந்தாலுமே சீக்கிரமாக க்ளோஸ் பண்ணுறதுக்கு காரணம் என்னென்னா லிக்விடிட்டி ஆட் பண்ண முடியாது. ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா லிக்விடிட்டி அவங்களால ஆட் பண்ண முடியாது. ஏன்னா லிக்விடிட்டியே ஒரு பெரிய அமௌண்ட்டாக இருக்கும். ஸோ அப்போ இங்கே என்னென்னு பார்த்திங்கன்னா 100% லிக்விடிட்டி வந்து பர்ன் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த யூனிட்டி மெட்டா டோக்கன் பார்த்திங்கன்னா 1 மில்லியன் டிரான்சாக்ஷன் கம்ப்ளீட் ஆகிருக்கு இது வரைக்கும் பிஎஸ்சி ஸ்கேனில். அதாவது இப்போ இந்த பிளான் கொடுத்து இவங்க ஒரு 4-5 மாதம் இருக்கும். அப்போவே இது பார்த்திங்கன்னா 1 மில்லியன் டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு பிஎஸ்சி ஸ்கேனில். இது வந்து யூனிட்டி மெட்டா டோக்கன். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா யூபிட் கார்டு. யூபிட் கார்டு பார்த்திங்கன்னா நீங்கள் ஆன்லைன் ஷாப்பிங்க்கு யூஸ் பண்ணிக்கலாம், பெட்ரோல் போடுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், ஃபுட் டெலிவரி, கிஃப்ட் வவுச்சருக்கு வந்து இந்த யூபிட் கார்டை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த யூபிட் கார்டில் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நிறைய கம்பெனிகள் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நாங்களும் ஒரு கிரிப்டோ கார்டு வந்து லான்ச் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் லான்ச் பண்ணி அதை அவங்களால ரன் பண்ண முடியாது. ஆனால் இவங்க ரன் பண்ணி ருபேயோட டைப் பண்ணி இங்கே இந்தியாவில் வந்து அந்த கார்டை வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. என்னுடைய லீடர்ஸ், அதாவது என்னை இன்வைட் பண்ணவர் எல்லாமே அவங்க கார்டு பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதனால் 100% சேஃபான ஒரு கம்பெனியில் தான் இருக்கும். எந்த அளவுக்கு சேஃப் அப்படின்றத இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ செட்ரிக் அப்படின்ற ஒரு நிறுவனம் உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். அதாவது எஸ்டிஓ டோக்கனாக இருந்தாலும் சரி, ஐசிஓ டோக்கனாக இருந்தாலும் சரி, ஐபிஓ கிடையாது. ஏன்னா ஐபிஓன்றது இன்சைட் பப்ளிக் ஆஃபரிங், நம்ம அண்டர் இந்த கண்ட்ரியை அக்செப்ட் பண்ணக்கூடியது. அதே மாதிரி இந்த ஐசிஓவும் எஸ்டிஓவும் அது கொஞ்சம் பற்றி கொஞ்சம் தெளிவாக நான் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். எஸ்டிஓ அப்படின்றது செக்யூரிட்டி டோக்கன். செக்யூரிட்டி டோக்கன் அப்படின்றது அமேசான், டெஸ்லா, கூகுள் அப்படி நிறுவனங்களுடைய டோக்கன் தான் வந்து செக்யூரிட்டி டோக்கன். இது வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு கம்பெனியே மூடக்கூடிய நிலைமை இருந்தால் கூட அன்னைக்கு உள்ள பீப்புள் யாரெல்லாம் அந்த ஷேர்ஸை வச்சுருக்காங்களோ அவங்களுக்குலாம் அந்த ஃபண்டை வந்து பிரித்து கொடுக்கணும். உதாரணத்துக்கு சொல்ல போனால் இப்போ ட்விட்டர் நிறுவனம் வேறு ஒருத்தவங்க கையில் இருந்துச்சு, அதை வந்து எலான் மஸ்க் வாங்கினார். அப்போ அந்த ட்விட்டருடைய ஷேரை யாரெல்லாம் ஹோல்ட் பண்ணி வச்சுருந்தாங்களோ அவங்களுக்கு ஒரு ஷேருக்கு இவ்வளோ அப்படின்றது அன்றைக்கி உள்ள ரேட்டுக்கு பிரித்து எல்லாமே கொடுத்துட்டாங்க. ஸோ கம்பெனியே க்ளோஸ் ஆகிற தருவாயில் இருந்தாலும், கம்பெனி வேறு இடத்துல செல் பண்ண போகிறாங்க அப்படின்னாலும், அன்றைக்கி உள்ள ஹோல்டர்ஸ் யாரெல்லாம் இருக்காங்களோ, எவ்வளோ ஷேர்ஸ் ஹோல்டு பண்ணி வச்சுருக்காங்களோ அப்போ உள்ள லைஃப் ப்ரைஸ்க்கு அதை வந்து அவங்க கொடுத்தே ஆகணும். ஓகேங்களா? ஸோ இதுதான் செக்யூரிட்டி டோக்கன். அதே மாதிரி ஐசிஓ, இது வந்து இனிஷியல் காயின் ஆஃபரிங். இனிஷியலாக ஒரு காயின் வந்து பப்ளிக் பண்ணி அதன் மூலம் ஃபண்டுக்கு ரைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து இனிஷியல் காயின் ஆஃபரிங். இதை பற்றி கிளாஸ் எடுக்க போனால் ஒரு 2 or 3 hours வந்து கிளாஸ் எடுக்கலாம். அந்த ஐசிஓவை மட்டும், எஸ்டிஓவும் ஐசிஓவும் மட்டுமே ஒரு நாள் முழுவதும் கிளாஸ் எடுக்க சொன்னால் கூட எடுத்துகிட்டு இருப்பேன். ஸோ அந்தளவுக்கு அதில் நமக்கு கொஞ்சம் அனுபவம் இருக்குது. ஸோ அதனால் இவங்க இந்த காயின்ஸ் எல்லாமே ஆடிட் பண்ணக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா செட்ரிக்ன்ற ஒரு நிறுவனம். ஸோ இந்த செட்ரிக்ன்ற ஒரு இது தான் வந்து இந்த யூனிட்டி மெட்டா டோக்கனையும் யூபிட் காயினையும் வந்து ஆடிட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இதில் வந்து நமக்கு 100 ஸ்கோர் கிடச்சிருக்கு. இங்கேன்னு பார்த்தீங்கன்னா காயின்ஸ் ஸ்னிப்பரில் வந்து பார்த்திங்கன்னா 100 நமக்கு வந்து ஸ்கோர் கிடச்சிருக்கு. ஏன்னா அந்தளவுக்கு ப்ராப்பராக வந்து ஸ்மார்ட் செயின் வந்து ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா டோக்கனமிஸில் யூனிட்டி மெட்டா டோக்கனுக்கும் யூபிட்டுக்கும் உள்ள வித்தியாசங்கள் நான் சொல்லிடுறேன். யூனிட்டி மெட்டா டோக்கன் பார்த்திங்கன்னா டோட்டல் சப்ளை 99,000 காயின். இதில் லாக்கில் இருக்கிறது 81,000 காயின் வந்து லாக்கில் இருக்குது. அதை பற்றி ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். அதாவது டெக்ஸ்டைலில் வந்து லாக்கில் இருக்குன்றது நான் சொல்லியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா 9,000 UMT டோக்கன் வந்து பார்த்திங்கன்னா பர்ன் பண்ணுறாங்க, அதாவது எரிக்கிறாங்க. இப்போ 9,000 அப்படின்றது 10%. 99,000த்தில் 9,000 அப்படின்றது 10% இல்லை, அதை விட கொஞ்சம் கம்மி தான். இது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பர்ன் பண்ணுறாங்க. அதாவது டோட்டல் சப்ளைலேருந்து எரிக்கும்போது அது பர்ன் பண்ணும்போது அந்த காயினுடைய ப்ரைஸ் வந்து டிமாண்ட் கூடும், அப்போயில் வந்து அதனுடைய ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 3,000 UMT டோக்கன் வந்து பார்த்திங்கன்னா டீம் ரிவர்ஸ்க்காக கொடுக்குறாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ரிவார்டாக வந்து ஒரு 3,000 டோக்கன் கொடுக்குறாங்க. அதே மாதிரி ப்ரோ பிளேயர் ரிவார்ட்ஸுக்கும் வந்து ஒரு 3,000 டோக்கன். சரிங்களா? இது வந்து யூனிட்டி மெட்டா டோக்கனுடைய டீட்டெயில். இங்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா யூபிட் காயின். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா யூபிட் காயின் வந்து பார்த்திங்கன்னா ஐசிஓக்காக 16%, பப்ளிக் சேலுக்கு 22% கொடுக்குறாங்க. அது மாதிரி மேனேஜ்மெண்ட்டு 8%, டெவலப்மெண்ட்டுக்காக 2%, மார்க்கெண்டிங்காக 4%, பார்ட்னர்ஷிப்காக 8%, சேரிட்டி 2%, ஸ்டேக்கிங் ரிவார்டாக 15% நமக்கு கொடுக்குறாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா லிக்விடிட்டி ஒரு 13% வந்து கொடுத்துட்ருக்காங்க.
ஸோ இது எல்லாமே லிக்விடிட்டிக்காக ஒரு 13% வந்து எடுக்கிறாங்க. ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், லிக்விடிட்டி ஒரு கம்பெனியில் ஒரு காயினுக்கு லிக்விடிட்டி ஆட் பண்ணிகிட்டே இருந்தால் மட்டும் அந்த காயின் ரன் ஆகும். அதனால் வந்து லிக்விடிட்டிக்கு 13% வந்து எடுக்கிறாங்க. ஸோ இது எல்லாம் நீங்கள் பார்த்துட்டீங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா யூஎன்டி டோக்கன் எங்கெங்கே லிஸ்டிங் ஆகிருக்கு. ஸோ அது எங்கெங்கேன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 14 எக்ஸ்சேஞ்சஸில் வந்து லிஸ்டிங் ஆகிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா காயின் மார்க்கெட் கேப், டெக்ஸ்டூல், பூகாயின் எக்ஸ்சேஞ்ச். இதில் மெயினாக பார்த்தீங்கன்னா காயின் ஸ்டோர் எக்ஸ்சேஞ்சில் லிஸ்டிங் ஆகி ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட எவ்வளோ டாலரில் வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. அதே மாதிரி யூபிட் காயினுமே அங்கே தான் வந்து லிஸ்டிங் ஆகிருக்கு. யூஎம்டி காயினுமே காயின் ஸ்டோர் எக்ஸ்சேஞ்சில் வந்து லிஸ்டிங் ஆகிருக்கு. சரிங்களா? ஸோ அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இவங்களுடைய ஃபியூச்சர் ப்ராஜெக்ட், இவங்க ஃபியூச்சரில் என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் கொண்டு வர போகிறாங்கன்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதில் ஃபஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் வாலெட் அப்படின்றது உங்களுக்கு தெரியும், டீசென்ட்ரலைஸ்டு வாலெட். இப்போ டீசென்ட்ரலைஸ்டு வாலெட் என்னென்ன சார் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ட்ரஸ்ட் வாலெட் சொல்லலாம், மெட்டாமாஸ்க் சொல்லலாம், டோக்கன் பாக்கெட், சேஃபால் வாலெட். ஸோ இது எல்லாமே வந்து டீசென்ட்ரலைஸ்டு வாலெட். அதாவது சென்ட்ரலைஸுக்கும் டீசென்ட்ரலைஸுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்றத ஒரு நாள் வரைக்கும் கிளாஸ் எடுக்கலாம். ஸோ அவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குது அதுக்கு. ஆனால் இவங்க வந்து ஓனாக ஒரு டீசென்ட்ரலைஸ் டோக்கன் வந்து கொண்டு வரதா சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா யூபிட் பே. இப்போ நார்மல் கூகுள் பே, ஃபோன்பே அது மாதிரி இவங்க ஒரு ஓனாக யூபிட் பே அப்படின்ற ஒரு இது கொண்டு வருவாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா யூபிட் கார்டு. இப்போ ஆல்ரெடி நிறைய கார்டு வந்து இவங்க வந்து கார்டு கொடுத்துருக்காங்க ஆல்ரெடி. அது மாதிரி இன்னொரு யூபிட் காயினுக்குன்னு தனியாக ஒரு யூபிட் கார்டு அப்படின்ற ஒரு ப்ராஜெக்ட் கொண்டு வருவாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரோபோட் ட்ரேடிங். அடுத்து பார்த்திங்கன்னா கேம் பிளாட்ஃபார்ம். ரோபோட் ட்ரேடிங்னால் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஏஐ, அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலம் வந்து ட்ரேட் பண்ணக்கூடிய ஒரு இதுதான் வந்து இந்த ரோபோட் ட்ரேடிங். ஏஐ அப்படின்னா உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். அதாவது ஏஐ பற்றி கிளாஸ் எடுக்க சொன்னால் கூட ஒரு நாள் முழுவதும் நல்ல கிளாஸ் எடுக்க முடியும். ஏன்னா நமக்கு தெரிஞ்சது எல்லாமே ஏஐ, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். அது எப்படி ரன் ஆகுது, சுயமாக சிந்திச்சு இயங்கக்கூடியது தான் ஏஐ, சுய நுண்ணறிவு. இது வந்து ஏஐ. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜிஏஐ அப்படின்ற ஒரு இது வந்துருச்சு. ஸோ எந்த அளவுக்கு டெக்னாலஜி வளர்ந்துருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நாமளும் அப்டேட் ஆகிட்டே இருக்கணும். ஸோ இதை பற்றி ஒரு நாள் முழுவதும் என்னால் கிளாஸ் எடுக்க முடியும். சரிங்களா? ஸோ இது எல்லாமே இவங்களுடைய ஃபியூச்சர் ப்ராஜெக்டாக சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா இந்த யூனிட்டி மெட்டா டோக்கன் லான்ச் பண்ணப்போ நிறைய பெரிய பெரிய நியூஸ் பேப்பரில் எல்லாமே வந்து இவங்களோட ஆர்டிக்கிளாக வந்து ரைட் பண்ணியிருக்காங்க. அதை நீங்கள் எடுத்து படித்து பார்த்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இவங்க எங்கே ஈவெண்ட் வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் தாய்லாந்து, துபாய், மலேசியா, மறுபடியும் தாய்லாண்டில் வச்சுருக்காங்க. இப்போ கூட துபாயில் கூட ஒரு ஈவெண்ட் வச்சுருந்தாங்க. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 1 வீக்குக்கு முன்னாடி துபாயில் ஒரு ஈவெண்ட் நடந்துச்சு. ஸோ அங்கே ஒரு பெஸ்ட்டான விஷயம் என்ன நடந்துச்சு அப்படின்னா கம்பெனி வேலட், அதாவது ஓனர் அட்ரஸ்னு ஒன்று இருக்கும். இப்போ ஒரு காயின் க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்னா ஓனர் அட்ரஸ்னு ஒன்று கண்டிப்பாக இருக்கும். ஆனால் இங்கே இந்த காயின் கிரியேட்டர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா லைவாக எல்லாருக்கும் முன்னாடியே ஓனர் அட்ரஸை வந்து நில் அட்ரஸாக மாற்றுறாரு. நில் அட்ரஸ் மாற்றும் பொழுது என்னென்னா ஓனர் அட்ரஸ் வந்து 0 ஆக்குறாரு. அப்போ அங்கே எதுவுமே இல்லை. அப்போ எல்லாரோடைய ஒரு 5% காயினுக்கு மேலே எந்த ஒரு வேலட்லையுமே இல்லை. அப்போ இதனால் வந்து 100% ஒரு ஷேப் இது யாரும் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஏன்னா டீசென்ட்ரலைஸ்டு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஸோ இந்த யூனிட்டி மெட்டா டோக்கனும் யூபிட் காயினும் எந்த வாலெட் மூலம் கனெக்ட் பண்ணி வாங்க முடியும்னு பார்த்தீங்கன்னா மெட்டாமாஸ்க், டோக்கன் பாக்கெட், ட்ரஸ்ட் வாலெட், சேஃபால் வாலெட். ஸோ இது எல்லாமே வந்து கனெக்ட் பண்ணி நம்ம வாங்கிக்கலாம். இந்த மெட்டாமாஸ்க்னால் என்னென்னு தெரியும், டோக்கன் பாக்கெட்னால் அவங்க எல்லாத்துக்குமே என்னென்னு தெரியும். ஏன்னா இது எல்லாமே டீசென்ட்ரலைஸ்டு வேலெட். சரிங்களா? ஸோ இது வந்து சேஃபாக இருக்கும். உங்களோட வேலெட்டில் உள்ள காயின் எங்கேயும் யாரும் திருடிக்கிற முடியாது. ஏன்னா 100% சேஃபான ஒரு வேலெட் தான் வந்து மெட்டாமாஸ்க், டோக்கன் பாக்கெட், ட்ரஸ்ட் வாலெட், சேஃப் வாலெட். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனியில் நாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஸ்டேக் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நம்ம இதில் இன்கம் எந்த வகையில் கொடுக்குறாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நமக்கு 4 டைப் ஆஃப் வந்து இன்கம் கொடுக்குறாங்க. ஸோ இந்த 4 டைப் ஆஃப் இன்கமில் ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஸ்டேக்கிங் ரிவார்டு, செகண்ட் ஒன் டைரக்ட் ரெஃபரல் செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா டைரக்ட் ரெஃபரல் கமிஷனாக நமக்கு கொடுக்குறாங்க. தேர்ட் ஒன் லெவல் போனஸ், ஃபோர்த் ஒன் லீடர்ஷிப் போனஸ். ஸோ இது எல்லாமே ஒன் பை ஒன்னாக நம்ம விரிவாக பார்க்கலாம். ஸோ இதில் ஸ்டேக்கிங் பேக்கேஜ் என்னென்ன சார் இருக்குன்னு, அதாவது இப்போ நான் ஒரு இன்வெஸ்டராக வரேன், நான் எந்த ஒர்க்கும் பண்ண மாட்டேன், நான் ஒரு இன்வெஸ்டராக வரேன் அப்படின்னா எனக்கு ஸ்டேக்கிங் ரிவார்டாக எனக்கு என்ன கொடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ நான் ஒரு இன்வெஸ்டராக வரேன், நான் இதில் எவ்வளோ அமௌண்ட் வந்து ஸ்டேக் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறைந்தது $50 அதிகபட்சமாக $10,000 வரைக்கும் தான் ஒரு நபர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஸ்டேக் பண்ண முடியும்.
ஸோ ஏன் சார் இவங்க அதிகபட்சமே வந்து 10,000 வச்சுருக்காங்க? ஏன்னா நிறைய கம்பெனியில் 10 கோடி ரூபா 20 கோடி ரூபாயெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஸ்டேக் பண்ணுறாங்க. இவங்க ஏன் $10,000 வச்சுருக்காங்க அதிக இன்வெஸ்ட்மெண்ட்டு அப்படின்னா, ஏன்னா நிறைய கம்பெனிகள் வந்து அதிகப்படியான டாலர் வந்து ஒரே நபர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஆப்ஷனுக்கு கொண்டு வந்து ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் அவருக்கு வந்து ரிலீஸ் பண்ணி கொடுத்துறாங்க. இப்போ உதாரணத்துக்கு சொல்ல போனால், இப்போ இதிலையே உதாரணத்துக்கு சொல்கிறேனே, ஒரு அதிகபட்சமாக ஒரு $1,00,000 வரைக்கும் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வைக்கும் பொழுது, ஒரு நபர் என்ன பண்ணுறாரு, $1,00,000 இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாரு. அது வந்து ஸ்டேக் பண்ணுறாரு. அதன் மூலம் ட்ரெயிலிங் 0.5% எடுக்கிறாரு. மாதம் 15% எடுக்கிறாரு. 500 நாளில் அவருடைய இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்டு 2.5x மாறுது. நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா, 500 நாளைக்கு அப்புறம் அவருடைய அமௌண்ட் வந்து வித்ட்ராவலுக்கு வருது. அதாவது லாக் எடுக்கிறாங்க. அப்போ அவர் வந்து சப்போஸ் ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமல் வெளியில் எடுக்கிறார் அப்படின்ற பட்சத்துக்கு என்ன நடக்கும் அப்படின்னா, அவர் அந்த $1,00,000 கொண்டு போய் ஒரே நாளில் செல் அடிக்கிறார். எங்கே? காயின் ஸ்டோர் எக்ஸ்சேஞ்சில் இந்த யூபிட் காயினுக்கு போய் ஒரே நாளில் $1,00,000 காயினை செல் பண்ணும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, டோட்டலாக டவுன் ஆகும். ஏன்னா டிமாண்டும் அங்கே இருக்காது. டிமாண்ட் இருக்கணும் அப்படின்னா பையரும் செல்லரும் ஈக்குவலாக ஒரு காயினுக்கு இருந்தால் மட்டும்தான் அந்த காயின் வந்து டிமாண்ட்லேயே இருக்கும். ஓரளவு ப்ரைஸ் வந்து ஆவரேஜாக, அதாவது பெருசாக மேலே போகலைனாலும் சரி, கீழே இறங்கலைனாலும் சரி, ஓரளவு ஆவரேஜாக இருக்கும். ஆனால் இந்த ஒரே நபர் $1,00,000 உள்ள காயினை கொண்டு போய் ஒரே நேரத்தில் செல் பண்ணும்போது என்ன நடக்கும்னா, அதனுடைய காயினுடைய ப்ரைஸ் வந்து டவுன் ஆகும். ஸோ அதிகமாகவே டவுன் ஆகும். ஸோ இந்த ஒரு ரீசனுக்காக தான் இவங்க வந்து அதிகப்படியான இன்வெஸ்ட்மெண்ட்டு மினிமம் அதிகபட்சம் $10,000 தான் வச்சுருக்காங்க. இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் இந்த காயினுடைய ப்ரைஸ் வந்து பெருசாக இன்க்ரீஸ் ஆகவும் செய்யாது, பெருசாக டவுன் ஆகவும் செய்யாது. ஓரளவு ஆவரேஜாக கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆகி மேலே போயிட்டுருக்கும். ஸோ இப்படி இருந்தால் மட்டும்தான் ஸ்டேக் பண்ணணும். அதே மாதிரி அவங்க பிளானில் பக்காவாக வந்து கொடுத்துருக்காங்க. மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் $50, அதிகபட்சமாக $10,000 கொடுத்துருக்காங்க. சரிங்களா? உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். இதை விட யாரும் தெளிவாக சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அந்தளவுக்கு அக்யூரேட்டாக உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா, ஸ்டேக்கிங் ரிவார்ட்ஸாக நமக்கு என்னென்ன கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டேக்கிங் ரிவார்டாக யூனிட்டி மெட்டா டோக்கனுக்கு 500 டேஸ் வந்து நம்ம வந்து ஸ்டேக் பண்ணணும். இந்த ஒரு டோக்கனை 500 டேஸ் வந்து நம்ம ஸ்டேக் பண்ணணும். இதில் வந்து பார்த்திங்கன்னா 0.4% வந்து பெர் டே வந்து ஸ்டேக்கிங் ரிவார்டாக நமக்கு கொடுக்குறாங்க. 12% வந்து மந்த்லி ஸ்டேக்கிங் ரிவார்டாக நமக்கு வந்து கொடுக்குறாங்க. அதாவது ஒரு நாளைக்கு 0.4%, இதை மந்த்லி கால்குலேட் பண்ணும்போது நமக்கு 12% வந்து ஸ்டேக்கிங் ரிவார்டு வந்து கொடுக்குறாங்க. இது வந்து யூனிட்டி மெட்டா டோக்கனுக்கு. ஸோ இந்த பக்கம் பார்த்திங்கன்னா யூபிட் காயின். இப்போ நம்ம பண்ண போகிறது வந்து யூபிட் காயின் தான் ஸ்டேக் பண்ண போகிறோம். ஸோ இந்த யூபிட் காயினுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதே 500 நாள் வந்து நம்ம ஸ்டேக் பண்ணுறோம். அதே மாதிரி 0.5% வந்து பெர் டே ஸ்டேக்கிங் ரிவார்டாக நமக்கு கொடுக்குறாங்க. மாதம் 15% வந்து இந்த யூபிட் காயினுக்கு கிடைக்கிது. அதாவது யூனிட்டி மெட்டா டோக்கனுக்கு வந்து 0.4% பெர் டே, மாதம் 12%. யூபிட் காயினுக்கு வந்து பார்த்திங்கன்னா 0.5% பெர் டே, மந்த்லி 15% கிடைக்குது. சரிங்களா? அப்போ இதுக்கும் இவ்வளோ தான் டிஃப்ரெண்ட்டு. ஸோ இதில் எது பெஸ்ட்டோ நீங்கள் அதை வந்து ஸ்டேக் பண்ணிக்கலாம். யூபிட் பண்ணாலும் சரி, யூனிட்டி மெட்டா டோக்கன் ஸ்டேக் பண்ணாலும் சரி, எது பெஸ்ட்டுன்றதை சூஸ் பண்ணிக்கிறங்க. யூனிட்டி மெட்டா டோக்கனுடைய ப்ரைஸ் வந்து அதிகமாகிருச்சு. யூபிட் காயினுடைய ப்ரைஸ் வந்து இனிஷியல் ஸ்டேஜில் இருக்குன்றதுனால தாராளமாக அதை வந்து நம்ம ஸ்டேக் கொடுக்கலாம். ஸோ அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா டைரக்ட் ரெஃபரல் இன்கம். ஸோ அதில் நம்ம பார்த்துருப்போம் 4 விதமான இன்கம் சொல்லியிருந்தேன். அதில் ஸ்டேக்கிங் ரிவார்டு அது ஒரு இன்கம். செகண்ட் ஒன் பார்த்திங்கன்னா டைரக்ட் ரெஃபரல் இன்கம். டைரக்ட் ரெஃபரல் பண்ணுறதுனால நமக்கு என்ன சார் இன்கம் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, இப்போ ஒரு நபர் ஒரு $500, அதாவது ஒரு உதாரணத்துக்கு ஒரு $1000 வச்சுக்குருவோம். ஒரு நபர் வந்து $1000 நம்மளுடைய ரெஃபரல் லிங்கை வச்சு யூஸ் பண்ணி ஸ்டேக் பண்ணுறாரு அப்படின்னா, அவருக்கு ஒரு நாளைக்கு ஒரு $20 வருதுன்னு உதாரணத்துக்கு வச்சுக்கிறோம். ஒரு $20 வருது அப்படின்னா, அவருக்கு வரதுலேருந்து ஒரு 50% கமிஷன் நமக்கு வரும். அதாவது அவருக்கு $20 அப்படின்னா நமக்கு ஒரு $10 வந்து கமிஷனாக வரும். சரிங்களா? இது வந்து லெவல் போனஸ். இது வந்து கம்பல்சரி ரெஃபரல் பண்ணணுமான்னு பார்த்தீங்கன்னா ரெஃபரல் கிடையாது. நோ நீட் ரெஃபரல். நீங்கள் ரெஃபரல் பண்ணுறதும் பண்ணாததும் உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம். ரெஃபரல் பண்ணிங்கன்னா எக்ஸ்ட்ரா இன்கம் எடுக்கலாம். ரெஃபரல் இல்லை அப்படின்றது ஸ்டேக்கிங் ரிவார்டு மட்டும் நமக்கு கிடச்சிட்ருக்கும். அதுவே போதுமான அமௌண்ட்டு தான். ஆனால் ரெஃபரல் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை கூடிய விரைவில் நீங்கள் வெளியில் எடுக்கலாம். சரிங்களா? ஸோ இது வந்து அப் டு 50% வந்து நமக்கு 500 டேஸ் வந்து கொடுக்குறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லெவல் இன்கம்
நமக்கு எத்தனை லெவல் வரைக்கும் சார் இந்த இன்கம்மை கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 50 லெவல் வரைக்கும் கொடுக்குறாங்க. ஸோ எந்த ஒரு கம்பெனியுமே 50 லெவல் வரைக்கும் இன்கம் கொடுத்துட்டு 2 வருஷமாக ரன் பண்ண முடியாது. ஆனால் இந்த கம்பெனி 50 லெவல் வரை ரெஃபரல் இன்கம்மை கொடுத்துட்டு, அதாவது லெவல் போனஸை கொடுத்துட்டு 2 வருஷம் மட்டும் இல்லாமல் அடுத்த 20 வருஷம், அடுத்த 10 வருஷம் என்ன ப்ராஜெக்ட் பண்ண போகிறோம்ன்றதையும் பக்காவாக ஒரு பிளான் போட்டு கொடுக்குறாங்க. சரிங்களா? அடுத்து என்னென்ன கொண்டு வர போகிறோம்ன்றதையும் பக்கா பிளான் போட்டு கொடுக்குறாங்க. ரீசெண்டாக என்ன வேணாலும் லான்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்க என்னென்ன சொன்னாங்களோ அது எல்லாமே ரீசெண்டாக லான்ச் பண்ணிகிட்டும் இருக்காங்க. சரிங்களா? அப்போ 50 லெவல் வரைக்கும் நமக்கு கமிஷன் கொடுக்குறாங்க. இதில் செகண்ட் லெவல், அதாவது உங்களுடைய ஃபஸ்ட் லெவல்லேருந்து 50% வந்து கமிஷன் கிடைக்கிது. இதில் உங்களுடைய செகண்ட் லெவல்லேருந்து உங்களுக்கு 50% கமிஷன் வேணும் அப்படின்னா அதுக்கு சில குவாலிஃபிகேஷன் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் 5 டைரக்ட் வந்து ஒரே மாதத்தில் 5 டைரக்ட்டும் 3000 டைரக்ட் பிஸ்னஸும் பண்ணியிருந்தீங்க. அதாவது நீங்கள் ஸ்டேக் பண்ண தேவையில்ல, உங்களுடைய டைரக்ட் ரெஃபரல் இங்கே வச்சு $3000 யாராவது ஸ்டேக் பண்ணியிருந்தார் அப்படின்னா உங்களுக்கு செகண்ட் லெவல்லேருந்து 50% வந்து கமிஷன் கிடைக்கும். அப்போ ஃபஸ்ட் லெவலில் 50%, செகண்ட் லெவலில் 50%. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு 50% வந்து 2 லெவல்லையும் கிடைக்கும். ஸோ அடுத்து நீங்கள் டிஸ்பிளேயில் பார்க்கலாம். அடுத்தடுத்து வந்து 3வது லெவல்லேருந்து 5வது லெவல் வரைக்கும் 5%, 6 to 10 வரைக்கும் 3%, 11 to 30 வரைக்கும் 2%, 31 to 50வது லெவல் வரைக்கும் நமக்கு 1% வந்து கமிஷனாக கொடுக்குறாங்க. ஸோ அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா லீடர்ஷிப் போனஸ். ஸோ நம்ம பார்த்து 4 விதமான இன்கமில் 3ஆவதாக பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா லீடர்ஷிப் போனஸ். இந்த லீடர்ஷிப் போனஸ் தான் நமக்கு அன்லிமிட்டடான இன்கம் எடுத்து கொடுக்க போகுது. யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான். ஒர்க் பண்ணுறவங்களுக்கு இந்த லீடர்ஷிப் போனஸில் அன்லிமிட்டட் இன்கம் கிடைக்கும். ஸோ இதில் பார்த்திங்கன்னா நமக்கு ஸ்டார் இன்கமாக கொடுக்குறாங்க. அதாவது ஸ்டார் லெவலாக வச்சு நமக்கு இன்கம் கொடுக்குறாங்க. இதில் ஃபஸ்ட் ஸ்டார் ரிவார்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஃபஸ்ட் ஸ்டார் ரிவார்டை நீங்கள் வாங்கணும் அப்படின்னா உங்களுடைய குவாலிஃபிகேஷன் செல்ஃப் பிஸ்னஸ் $500 இருக்கணும். அதாவது நீங்கள் ஓனாக $500 வந்து ஸ்டேக் பண்ணியிருக்கணும். டைரக்ட் டீம் வந்து 5 பேர் பண்ணியிருக்கணும். டைரக்ட் பிஸ்னஸ் $1000 நடந்திருக்கணும். டோட்டல் டீம் சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 20 பேர் இருக்கணும். அதாவது உங்கள் டீம்லேயே டோட்டலாக 20 பேர் வந்து கம்பல்சரி இருக்கணும். அதில் டைரெக்டாக 5 பேர் இருக்கணும். $1000 வந்து டைரெக்டாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கணும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா டோட்டல் டீம் பிஸ்னஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு $10,000 பண்ணியிருக்கணும். ஒரு $10,000 உங்களுடைய டீமில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா நீங்கள் ஒரு ஸ்டார் வந்து அச்சீவ் பண்ணிடுவீங்க. இந்த ஒரு ஸ்டாருக்கு உங்களுக்கு என்ன இன்கம் கம்பெனி கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 2% வந்து குளோபல் டர்னோவர்லேருந்து அப் டு 500 days வந்து கொடுக்குறாங்க. அதாவது 2% யாரெல்லாம் ஃபஸ்ட்டு ஸ்டார் அச்சீவ் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு எல்லாம் 2% வந்து குளோபல் டர்னோவர்லேருந்து 500 days வந்து கொடுக்குறாங்க. சரிங்களா? இதை தவிர்த்து நமக்கு, அதாவது இதை தவிர்த்து இல்லை, ப்ளஸ்ஸு இது மட்டும் இல்லாமல் நமக்கு $275 ஒர்த்தான ஒரு லேப்டாப் வந்து ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. இது வந்து நமக்கு டாலராக தான் கிரெடிட் ஆகும், சொல்ல முடியாது, காயினாக தான் கிரெடிட் ஆகும்னு நினைக்கிறேன். இந்த காயினை எடுத்து நம்ம கூட செல் பண்ணி நீங்கள் லேப்டாப் வாங்காதது உங்களுடைய விருப்பம். நீங்கள் டாலராக கூட வெளியில் எடுத்து INR கூட மாற்றி வச்சுக்கலாம். சரிங்களா? ஸோ இது வந்து ஃபஸ்ட் ஸ்டாருக்கான இன்கம். ஸோ அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா செகண்ட் ஸ்டார். ஸோ 2வது ஸ்டார் நீங்கள் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய குவாலிஃபிகேஷன் செல்ஃப் பிஸ்னஸ் $1000 பண்ணியிருக்கணும். டைரக்ட் டீமில் 7 பேர் இருக்கணும். டைரக்ட் பிஸ்னஸ் $2000 பண்ணியிருக்கணும். டோட்டல் டீம் சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 50 பேர் இருக்கணும். டோட்டல் டீம் போனஸ் வந்து பார்த்திங்கன்னா $30,000 இருக்கணும். போனஸ் கிடையாது, பிஸ்னஸ். டோட்டல் டீம் பிஸ்னஸ் $30,000 நீங்கள் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா $30,000 நீங்கள் பண்ண போகிறதில்ல, உங்களுடைய டீமில் இருக்கக்கூடிய எல்லோரும் சேர்த்து $30,000 பண்ணியிருக்கணும். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1.5% குளோபல் டர்னோவர்லேருந்து நமக்கு அப் டு 500 days வந்து எடுத்து கொடுக்குறாங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? அதாவது 1.5% வந்து குளோபல் டர்னோவர்லேருந்து அப் டு 500 days கொடுக்குறாங்க. இது எவ்வளோ வரும்ன்றதே சொல்ல முடியாது. அன்லிமிட்டடான இன்கம் நமக்கு இதிலிருந்து வரும். ஸோ அடுத்து ப்ளஸ் $1000 ஒர்த்தபிளான ஒரு மேக்புக் நமக்கு வந்து ஃப்ரீயாகவும் கொடுக்குறாங்க. இந்த $1000 நமக்கு டாலராக கிரெடிட் ஆகும், நம்ம வந்து வெளியில் எடுத்துக்கலாம். ஸோ அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா 3 ஸ்டார். ஸோ அந்த 3 ஸ்டார் நம்ம அச்சீவ் பண்ணுறதுக்கு நம்மளுடைய குவாலிஃபிகேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா செல்ஃப் பிஸ்னஸ் $2000 பண்ணியிருக்கணும்.
அதே மாதிரி டைரக்ட் டீம் 10 பேர் இருக்கணும். டைரக்ட் பிஸ்னஸ் $3000 பண்ணியிருக்கணும். டோட்டல் டீம் சைஸ் 150 பேர் இருக்கணும். டோட்டல் டீம் பிஸ்னஸ் வந்து பார்த்திங்கன்னா $1,00,000 நீங்கள் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து 3 ஸ்டார் வந்து அச்சீவ் பண்ணிக்கலாம். இதுக்கு கம்பெனி உங்களுக்கு என்ன ரிவார்ட் கொடுக்குறாங்க பார்த்திங்கன்னா 1% வந்து குளோபல் டர்னோவரில் வந்து அப் டு 500 டேஸ் வந்து நமக்கு கொடுக்குறாங்க. ப்ளஸ் ஒரு கார் வந்து ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. அந்த காரோடைய ஒர்த் வந்து பார்த்திங்கன்னா $3,333 மதிப்பில் ஒரு கார் வந்து ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. ஸோ அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா 4 ஸ்டார். இந்த 4 ஸ்டார் நம்ம அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய குவாலிஃபிகேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா $2,000 வந்து செல்ஃபாக $2,000 வந்து ஸ்டேக் பண்ணியிருக்கணும். அதாவது இதில் $2,000 நீங்கள் ஸ்டேக் பண்ணியிருக்கீங்க. அப்போ இதிலையே வந்து அதுக்கு நீங்கள் குவாலிஃபிகேஷன் ஆகிருங்க. அதே மாதிரி 4 ஸ்டாருக்குமே நீங்கள் வந்து $2,000 தான் சொல்லியிருக்காங்க. அதனால் நீங்கள் செல்ஃபாக ஸ்டேக் பண்ணுற அவசியம் இல்லை. ஏன்னா ஆல்ரெடி $2,000 ஸ்டேக் பண்ணியிருக்கீங்க. இதில் டைரக்ட் டீம் 10 பேர் இருக்கணும். ஆல்ரெடி இங்கே டைரக்ட் டீம் வந்து 10 பேர் 3 ஸ்டாருக்கு இருக்காங்க. அதனால் இதுலேயுமே வந்து 10 பேர் இருந்தால் போதும். டைரக்ட் பிஸ்னஸ் வந்து $5,000 பண்ணியிருக்கணும். இதில் வந்து ஒரு $3,000. அப்போ ஒரு $2,000 மட்டும் எக்ஸ்ட்ரா ஒரு டைரக்ட் பிஸ்னஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கீழே 3 ஸ்டார் வந்தாங்க அப்படின்னா நீங்கள் வந்து 4 ஸ்டார் அச்சீவ் பண்ணிடலாம். இதுக்கு இன்கம் கம்பெனி என்ன கொடுக்குறாங்க பார்த்தீங்கன்னா 0.75% வந்து குளோபல் டர்னோவரில் வந்து அப் டு 500 டேஸ் வந்து நமக்கு கொடுக்குறாங்க. இதுக்கு தவிர்த்து இது மட்டும் இல்லாமல் ப்ளஸ் $11,111 ஒர்த்துள்ள ஒரு கார் வந்து ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து 4 ஸ்டார் அச்சீவ் பண்ணுறவங்களுக்கு. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 5 ஸ்டார் அச்சீவ் பண்ணுறதுக்கு குவாலிஃபிகேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா செல்ஃப் பிஸ்னஸ் $4,000 பண்ணியிருக்கணும். டைரக்ட் டீம் 20 பேர் இருக்கணும். டைரக்ட் பிஸ்னஸ் வந்து $7,000 பண்ணியிருக்கணும். இதனுடைய குவாலிஃபிகேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா 4 ஸ்டார் 3 4 ஸ்டார் உங்களுக்கு கீழே வந்தாங்கன்னா நீங்கள் வந்து 5 ஸ்டார் அச்சீவ் பண்ணிடுங்க. இதுக்கு கம்பெனி ரிவார்டு என்ன கொடுக்குறோம் பார்த்தீங்கன்னா குளோபல் டர்னோவர்லேருந்து அப் டு 500 டேஸ் வந்து 0.50% வந்து உங்கள் எல்லாத்துக்கும் பிரித்து கொடுக்குறாங்க. யாரெல்லாம் 5 ஸ்டாரில் இருக்காங்களோ இவங்க எல்லாத்துக்குமே 0.5% வந்து பிரித்து கொடுக்குறாங்க. இதை தவிர்த்தும் இல்லாமல் ஒரு மாலத்தீவு ட்ரிப் வந்து ஃப்ரீயாக கூட்டிகிட்டு போகிறாங்க. இது மட்டும் இல்லாமல் $40,000 ஒர்த்துள்ள ஒரு கார் வந்து ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. ஸோ இது எல்லாமே கம்பெனி உங்களுக்கு 5 ஸ்டார் அச்சீவ் பண்ணுறதுனால ரிவார்டாக கொடுக்கக்கூடியது. ஸோ அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா 7 ஸ்டாருக்கு உங்களுக்கு கீழே 3 5 ஸ்டார் வந்தாங்கன்னா நீங்கள் 7 ஸ்டார் ஆயிருங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட $4,00,000 வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. இந்த $4,00,000 அப்படின்றது நீங்கள் மில்லியனர் ஆயிடலாம். அதாவது $4,00,000 வரும்போதே நீங்கள் 7 ஸ்டார். அப்போ 7 ஸ்டார் நீங்கள் முடிச்சிங்க அப்படின்னா பெர் டே இன்கம் மட்டும் உங்களுக்கு $2,000 $5,000 வரைக்கும் இருக்கும். அதாவது இந்த $4,00,000 இந்த 0.2% குளோபல் டர்னோவர்லேருந்து வரக்கூடிய டாலரும் தவிர்த்து உங்களுக்கு பெர் டே இன்கம் மட்டும் குறைந்தது, நான் சொல்கிறது அதிகமாக சொல்ல, குறைந்தது $5,000 $10,000 வரைக்கும் உங்களுடைய இன்கம் பெர் டே இருக்கும். ஸோ நீங்கள் 7 ஸ்டார் அச்சீவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆல்ரெடி வந்து 5 ஸ்டார் 6 ஸ்டார் வரைக்கும் 5 ஸ்டார் வரைக்கும் வந்திருக்காங்க. 7 ஸ்டார் வந்து ஒரு நபர் வந்ததாக துபாய் மீட்டிங்கில் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. நான் அதை சரியாக கவனிக்கலை. ஸோ நிறைய பேர் வந்து அச்சீவ் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு எல்லாமே பெர் டே $5,000 வந்து $10,000 வரைக்கும் இன்கம் கிடைக்கும். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா சூப்பர் ஸ்டார் இருக்குது. அதுக்கு வந்து $6,00,000 கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் மெகாஸ்டாருக்கு $8,00,000 குளோபல் ஸ்டாருக்கு வந்து $10,00,000 கொடுக்குறாங்க. ஸோ இந்த கம்பெனியோடைய டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா சில முக்கியமான இது கொடுத்துருக்காங்க. அது கண்டிப்பாக நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறணும். ஏன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் வித்ட்ராவல் வந்து $20. மினிமம் வித்ட்ராவல் வந்து $20 தான் வச்சுருக்காங்க. ஏன் சொல்கிறாங்க $20 ஏன் கம்மியாக வைக்கலாமே, $1 $2 $5 வைக்கலாம்னா இங்கே வந்து மினிமம் வித்ட்ராவல் $20 வைக்கிறது. நீங்கள் டிரான்சாக்ஷன் ஃபீஸுக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஏதாவது காயின் வந்து செலவு பண்ணுற மாதிரி இருக்கும், அதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால் இங்கே வந்து மினிமம் வித்ட்ராவல் வந்து $20 வச்சுருக்காங்க. $20 மேலே நீங்கள் எவ்வளோ இருந்தாலும் வித்ட்ரா பண்ணி எடுத்துக்கலாம். அதாவது $20 உங்களுக்கு எத்தனை டாலர் இருந்தாலும் நீங்கள் வந்து வித்ட்ரா பண்ணி வெளியில் எடுத்துக்கலாம். ஸோ அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா டெபாசிட்டும் வித்ட்ராவலும் எதுக்கு அவைலபிளாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா யூனிட்டி மெட்டா டோக்கனுக்கும் யூபிட் காயினுக்கும் டெபாசிட்டும் வித்ட்ராவலும் 24/7 வந்து அவைலபிளாக இருக்குது. ஓகே, இது வந்து பார்த்திங்கன்னா டெடிக்ஷன் வந்து எது 5% வந்து எவ்ரி வித்ட்ராவலுக்கு வந்து டெடிஷன் பண்ணிக்கிறாங்க. அதாவது பார்த்திங்கன்னா அதை உங்களுக்கு ட்ரான்சாக்ஷன் ஃபீஸுக்கு வந்து 5% வந்து எடுத்துக்கிறாங்க. இப்போ $100 வித்ட்ரா பண்ணுறீங்கன்னா ஒரு $5 வந்து கம்பெனி வந்து எடுத்துக்கிறாங்க. இது வந்து ட்ரான்சாக்ஷன் ஃபீஸுக்காக. ஸோ இது மட்டும் தான் கம்பெனிக்கு போகும்னு நினைக்கிறேன், வேறு எதுவும் போகாது. ஏன்னா எல்லாமே இவங்களுக்கே கொடுத்துட்றாங்க ரிட்டனாக. ஸோ அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா P2P டாப்அப்புக்கு வந்து 5% சார்ஜ் எடுத்துக்கிறாங்க. P2Pனா வேலட் டு வேலட் யாருக்காவது ஐடி ஆக்டிவேஷன் பண்ணி கொடுக்கணுன்னா
காயினை மாற்றி ஆக்டிவேஷன் பண்ணி கொடுக்குறதுக்கு ஒரு 5% வந்து கமிஷனாக எடுத்துக்கிறாங்க. ஸோ இதெல்லாமே அவங்களுடைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன். ஸோ நிறைய விஷயங்கள் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். கம்பெனி அருமையான கம்பெனி, 100% சேஃபான ஒரு காயின், 100% டீசென்ட்ரலைஸில் ரன் ஆகிட்டுருக்கு, 100% குவாலிட்டி இது லிக்விடிட்டி வந்து பர்ன் பண்ணுறாங்க. ஸோ அதனால் இந்த காயின் வந்து மக்கள் வாங்க லிக்விடிட்டி பர்ன் ஆகுறதுனால ரொட்டேட் ஆகிட்டே தான் இருக்கும். கம்பெனி இதை வந்து ஸ்டாப் பண்ணணும்னு நினச்சா கூட ஸ்டாப் பண்ண முடியாது. ஏன்னா லிக்விடிட்டி 100% வந்து பர்ன் பண்ணிகிட்டே இருக்காங்க. சரிங்களா? ஸோ அதனால் 100% ஷேப்பான ஒரு கம்பெனி. கூடிய வரையில் இதில் ஜாயின் பண்ணி ஸ்டேக் பண்ணி ஏர்ன் பண்ணுங்கள். லீடராக வரவங்களுக்கு எவ்வளோ ப்ராஃபிட் கிடைக்கிது, இன்வெஸ்டராக வரவங்களுக்கு எவ்வளோ ப்ராஃபிட் கிடைக்கிது அப்படின்றத தெளிவாக சொல்லியிருக்கேன். இது ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, நம்மளுடைய குரூப் லிங்க் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கிறங்க. ரிஜிஸ்டர் பண்ணுறதுல வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டு தான். ஏன்னா ஏதாவது ஒரு வாலெட் வந்து கனெக்ட் பண்ணணும், டீசென்ட்ரலைஸ் வாலெட் வந்து கனெக்ட் பண்ணணும், ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஸோ அதனால் நீங்களாம் ரிஜிஸ்டர் பண்ண வேணாம். அப்படி உங்களுக்கு ரிஜிஸ்டர் பண்ணி ஸ்டேக் பண்ணணும் அப்படின்னா எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் வந்து ஜூம் மீட் க்ரியேட் பண்ணி உங்களுக்கு லைவாக 1-to-1 லைவாக ரிஜிஸ்டர் பண்ணி கொடுக்குறேன். நான் ரிஜிஸ்டர் பண்ண மாட்டேன், நான் ஸ்க்ரீனை ஷேர் பண்ணுவேன், நீங்களும் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுவீங்க, நீங்கள் தான் ரிஜிஸ்டர் பண்ண போகிறீங்க. ஸோ அதனால் 100% ஷேப்பாக பண்ணணும். வேலெட்டில் பண்ணுறதுனால ஏதாவது சின்ன மிஸ்டேக் நடந்தால் கூட ஏதாவது காயின் எங்கேயாவது ஏதாவது சிக்கலாயிரும், ஸ்டாக் ஆகிக்கிறோம். ஸோ அதனால் நான் உங்களுக்கு ப்ராப்பராக கைட் பண்ணுறேன். ஸோ வேணுன்றவங்க, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு ஆசை இருக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய மொபைல் நம்பருக்கு சாட் பண்ணுங்கள். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இந்த சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.